விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் தொன்மை, நாகரீக மேன்மையை ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் கீழடி பொருணை அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இரு அருங்காட்சியகங்களுக்கும் மக்கள் குடும்பமாக வர அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக விருப்ப மனு விநியோகம் மந்தமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே தொகுதிகளை முடிவு செய்வதில் அதிமுக மூத்த தலைவர்களுக்கிடையே குழப்பம் நிலவி வருகிறது. தேர்தல் களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்களையும் எதிர்க்க மாட்டோம் என விமர்சித்த தாவேக தலைவர் விஜய்க்கு நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார்.